லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு ஒரு ஆங்கில திரைப்படம் 1960களில் வெளியாச்சு. அந்த படத்தோட கதை லாரன்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஏஜென்ட் பற்றினது. அவர் ஒரு பெரிய அரசரோ விஞ்ஞானியோ சாதனையாளரோ கிடையாது. ஆனால் அவருடைய வரலாறு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. அவர் ஹீரோவா வில்லனா உளவாளியா உதவியாளனான்னு பல விவாதங்கள் இப்பவும் தொடருது. லாரன்ஸ் யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் ஏற்படுத்தின பாதிப்பு என்ன, ஏன் அவர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளா இருக்காருன்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. வாங்க இந்த வீடியோல அவரை பத்தியும் பிரிட்டிஷார் முஸ்லிம்களுக்கு இழைச்ச துரோகங்கள் பத்தியும் பார்ப்போம். இன்னைக்கு பல முஸ்லிம் நாடுகள் குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க வரலாற்றை ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போதான் இன்னைக்கு நிலவர சூழலை நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில இப்போ நாம பார்க்க இருக்கிற வரலாறு முதல் உலகப் போரையொட்டி நடந்த விஷயங்கள் தான். இது நாம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு. அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. 1919 முதல் உலகப் போர் முடிஞ்சிருந்த சமயம் துருக்கி உஸ்மானிய பேரரசு அதனுடைய பெரும்பாலான நிலப்பகுதிகளை இழந்திருந்துச்சு. அந்த பேரரசு ஆட்சி செஞ்ச முஸ்லிம் பிரதேசங்கள் மேற்கத்திய நாடுகள் வசம் வந்திருந்துச்சு. இந்த சூழல்ல அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன் ஆகிய 4 நாடுகளுடைய தலைவர்கள் பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ் நகரத்துல ஒன்று கூடினாங்க. இப்படி ஒன்று கூடி போர் முடிஞ்சிருச்சு, இனி மத்திய கிழக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பேசினாங்க. அந்த கூட்டத்துல தான் முஸ்லிம் உலகம் இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்கணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அப்போ அரபுலகத்தை சேர்ந்த சில பேர் அங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அரபி அல்லாதவரா இருந்தாரு. அவர் அரபியர்கள் சார்பா வந்திருந்தாரு. அந்த நபருடைய பெயர் தான் தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ். அவரை டிஇ லாரன்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட். எப்படி ஒரு ஆங்கிலேயர் அரபுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவுக்கு முக்கியமானவராக ஆனார், அதுக்கான பின்னணி என்னன்னு உங்களுக்கு தோணலாம். லாரன்ஸ் ஒரு பிரிட்டிஷ் உளவாளி. அவருக்கு பிரிட்டிஷார் கொடுத்திருந்த முதன்மையான டாஸ்க் என்னன்னு சொன்னால் முஸ்லிம்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துறது. அதை லாரன்ஸ் மிக சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிருந்தாரு. அரபு இனவாதத்தை தூண்டிவிட்டு துருக்கியர்களையும் அரபியர்களையும் பிரிக்கிற வேலையை பார்த்தாரு. பிரிட்டிஷார் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்து இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்தி பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிட்டாங்களோ அதே தந்திரத்தை தான் முஸ்லீம் உலகிலையும் அவங்க கையாண்டாங்க. துருக்கிய தலைமையகமாக கொண்டிருந்த உஸ்மானிய பேரரசை பிரிட்டன் காலி பண்ண நினச்சிச்சு. அதனால அந்த அரசுக்கு எதிராக கலகம் பண்ணுறதுக்கு அரபியர்களுக்கு அவங்க உதவுனாங்க. இந்த பின்னணியில தான் வெள்ளையரான லாரன்ஸ் அரபுலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு. ஒரு உளவாளியா இருந்து துருக்கி பேரரசு பத்தின செய்திகளை பிரிட்டனுக்கு கொடுத்தாரு. துருக்கி உஸ்மானிய பேரரசுக்கு எதிராக சில ஆயிரம் பேர்களை மட்டுமே கொண்ட அரபியர் படை கிளர்ச்சி செஞ்சிச்சு. அந்த படைக்கு பிரிட்டிஷார் எல்லா வகையிலையும் உதவி செஞ்சாங்க. லாரன்ஸ் அந்த படைக்கு ஆலோசகராக இருந்தாரு. அன்னைக்கு துருக்கியர்களுக்கு எதிராக நடந்த அந்த கலகம் அரபு ரிவோல்ட்னு சொல்லப்படுது. மக்கா நகரத்தோட அமீரா இருந்த ஷரீப் ஹுசைன் என்பவர் தான் அந்த அரபு படையை வழிநடத்தினாரு. இந்த அரபு கிளர்ச்சி பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அதுல தான் லாரன்ஸோட பாத்திரம் முதன்மையானது. உஸ்மானிய ஆட்சிக்கு எதிரான அரபு கிளர்ச்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு தொடக்க புள்ளியா அமைஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் உலக போறப்போ ஷரீப் ஹுசைனுக்கும் ஹென்ரி மெக்மெஹோன் அப்படிங்கிற எகிப்தை சேர்ந்த அதிகாரிக்கும் மத்தியில் நடந்த கடித போக்குவரத்து தான். பல கடிதங்கள் 2 பேருக்கும் மத்தியில் பரிமாறப்பட்டுச்சு. இது நடந்தது 1915-16 மத்தியிலான காலகட்டம். அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஷரீப் ஹுசைன் உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும், அதுக்கு கைமாறா உலகப்போர் முடிஞ்சதும் ஒரு சுதந்திர அரபு அரசை அவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி தருவாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருந்த டீல். இவங்க மத்தியில சில கருத்து வேறுபாடுகளும் இருந்துச்சு. ஆனாலும் ஷரீப் ஹுசைன் பிரிட்டிஷார் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா நம்பினாரு. 1916 ஜூன் 1 அன்னைக்கு உஸ்மானியர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து ஷரீப் ஹுசைனுடைய மகன்கள் அலி, ஃபைசல் 2 பேர் தலைமையில ஒரு படை திரட்டப்படுது. அது மூலமா மதீனா நகரத்தை உஸ்மானியர்கள் கிட்ட இருந்து கைப்பற்ற அவங்க நினைச்சாங்க. அதனால அந்த நகரத்தையே தாக்குனாங்க, முழுமையா தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்க. ஷரீப் ஹுசைன் வழிநடத்தின படைகள் மக்காவையும் அதுக்கு பக்கத்துல இருந்த தாயிஃப் நகரத்தையும் தன் பிடிக்குள்ள கொண்டு வந்துச்சு. இதற்கிடையில பிரிட்டிஷ் கப்பல்கள் செங்கடல் வழியா வந்து உஸ்மானியர்களுடைய கோட்டைகளை தாக்குனாங்க. அரபு கிளர்ச்சியாளர்களை தடுக்க உஸ்மானிய பேரரசு கடும் முயற்சிகளை மேற்கொண்டுச்சு. அதை பிரிட்டிஷார் விமானங்கள் மூலமா முறியடிச்சாங்க.
ஜூலை மாதம் இறுதியில் அரபு படைகள் பல முக்கியமான துறைமுகங்களை தங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு அதிக ஆயுதங்கள் கொடுக்க வசதியா அமைஞ்சிச்சு. இந்த சமயத்துல தான் லாரன்ஸ் நேரடியா சீனுக்குள்ள வராரு. அவரு அரபு தலைவர்களுடனும் எகிப்தில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுடனும் இணைஞ்சு பணியாற்றுறதுக்காக நியமிக்கப்படுறாரு. அக்டோபர் 1916 உஸ்மானியர்களுக்கு எதிரான கிளர்ச்சி ஆரம்பிக்கப்படுது. அதை அரபியர்கள் பெரும்பாலானவங்க ஏத்துக்கல. பிரிட்டிஷார் 10 லட்சம் பேர் கொண்ட படைகளை வச்சு உஸ்மானியர்களுக்கு எதிரான போரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வெறும் 3500 பேர்களை கொண்ட ஷரீப் ஹுசைனுடைய படைகள் லாரன்ஸ் உதவியோட, ஆங்கிலேயர்களோட பீரங்கிகள் உதவியோட உஸ்மானியர்களை தாக்குனாங்க. மக்காவையும் தாயிஃப் நகரத்தையும் முற்றுகையிட்டாங்க. ஷரீப் ஹுசைனுடைய மகனுக்கு ஆலோசகரா லாரன்ஸ் ஆனாரு. ஷரீப் ஹுசைன் படைக்கு சில ஆரம்பகட்ட வெற்றிகள் கிடைச்சிது. ஆனாலும் துருக்கியர்களோட படை ரொம்ப பெருசு. அதனால அரபியர்களால் முழுமையாக அவங்கள வெல்ல முடியாதுன்னு லாரன்ஸ் கருதினாரு. அப்படி முழுமையாக ஜெயிக்கிறதுக்கு வேற பெரிய திட்டம் தேவைன்னு அவர் நினைச்சாரு. ஷரீப் ஹுசைனுடைய மகன் ஃபைசலோட படைகள் ரயில்வே தண்டவாளங்களை, பாலங்களை, நீர்நிலைகளை அழிக்கிறதுல தங்களுடைய முழு சக்தியையும் செலவிட்டாங்க. அந்த பகுதிகள் எல்லாம் ஈஸி டார்கெட்டாக அவங்களுக்கு இருந்துச்சு. இது நடந்தது 1917 வருஷம். இப்படியான பல அட்டூழியங்கள் ஆங்கிலேயர்கள் வழிகாட்டுதல் மூலமாக அவங்களோட துணையோடையே நடந்துச்சு. வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்குறப்போ ஆங்கிலேயர்கள் எவ்வளவு நயவஞ்சகத்தனமாக, கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. முதல் உலகப்போர் சமயம் அவங்க செஞ்ச வஞ்சகம் வரலாற்றில் பதிவாகியிருக்கு. பலஸ்தீன் பிரதேசத்தை ஆக்கிரமிக்கிற திட்டம் பிரிட்டிஷாருக்கு இருந்துச்சு. உஸ்மானிய பேரரசு அதுக்கு ஒரு தடைகள்லாம் அவங்களுக்கு முன்னாடி நின்றுச்சு. அதனால அரபு கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிட்டு உஸ்மானிய ஆட்சியை பலவீனப்படுத்தினாங்க. கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுல உஸ்மானியர்கள் கவனம் செலுத்த வேண்டிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்படியான சூழல்ல ஒரு ரகசியமான ஆவணம் கசிஞ்சிச்சு. ஆங்கிலேயர்கள் ஒரு சுதந்திர அரபு அரசை உருவாக்கி தர்றதா ஷரீப் ஹுசைன் கிட்ட வாக்களிச்சிருந்தது நமக்கு தெரியும். லாரன்ஸும் அதுக்காக தான் இவங்களோடையே பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதே சமயம் செய்க்ஸ் பிகாட் அப்படிங்கிற ஒரு ரகசிய உடன்படிக்கை 1916 வருஷம் செய்யப்படுது. அதை பிரிட்டிஷும் பிரான்ஸும் தங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டாங்க. அது மூலமா உஸ்மானியர்கள் வசமுள்ள பிரதேசங்களை கூறு போட்டுடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவா இருந்துச்சு. அப்படி கூறு போட்டு தங்களுக்குள்ள பிரிச்சுக்கலாம்னு அவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன், பால்ஃபோர் பிரகடனம் அப்படிங்கிறது மூலமா பலஸ்தீனை யூதர்களுக்கு தர்றதா பிரிட்டிஷார் வாக்களிச்சிருந்தாங்க. பிரிட்டிஷாரோட இப்படியான நகர்வுகள் முஸ்லிம் உலகத்தை பதட்டத்துக்கு உள்ளாக்குனுச்சு. ஆனாலும் அரபு படைகள் கிளர்ச்சி செய்யறது வழியா ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்யறதை நிறுத்தவே இல்லை. உஸ்மானியர்களை ஒழிக்கிறதுல அவங்க மிக கவனமா இருந்தாங்க. இறுதி கட்டத்திலையும் அரபு படைகளுடைய உதவி பிரிட்டிஷாருக்கு மிக முக்கியமானதா அமைஞ்சிச்சு. பலஸ்தீன், ஜோர்டான், சிரியா வழியா பிரிட்டிஷ் படைகள் வேக வேகமா முன்னேறினாங்க. அதுக்கு அரபியர்கள் படை உதவுனுச்சு. இதை தொடர்ந்து நிலைமைகள் மோசமாச்சு. அதனால உஸ்மானிய அரசு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய இழப்பு அந்த அரசுக்கு ஏற்பட்டுச்சு. அரபியர்களோட உதவியோட உஸ்மானியர்கள் வீழ்த்தப்பட்டாங்க. கடைசியில முதல் உலக போரெல்லாம் முடிவுக்கு வந்த அப்புறம் பிரிட்டிஷார் அரபியர்களுக்கு உதவுனாங்களா அப்படின்னு சொன்னா அதுதான் இல்லை. ஆங்கிலேயர்கள் அரபியர்களுக்கு உதவாதது மட்டும் இல்லை, அவங்களுக்கு துரோகமும் செஞ்சிருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் அரபியர்களை ஏமாத்தி தங்களுடைய அஜெண்டாவுக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர கடைசியில கைவிட்டுட்டாங்க. ஷரீப் ஹுசைன் படை எதிர்பார்த்த மாதிரி தனி நாடு கிடைக்கல. இதனால ஷரீப் ஹுசைன் பெருத்த ஏமாற்றம் அடைஞ்சாரு. இவ்வளவு காலம் பிரிட்டிஷார கூட்டாளியா கருதுன அவங்களுக்கு அதற்குரிய வெகுமதி எதுவுமே கிடைக்கல. இதனால ஆங்கிலேயர்களுடன் கடும் பேச்சுவார்த்தையில அவங்க ஈடுபட்டாங்க. ஆனா அதுவும் பலனளிக்கல. ஷரீப் ஹுசைனோட தனி அரபு நாடு கனவு காணல் நீராச்சு. 1916 பிரான்ஸோட சேர்ந்து பிரிட்டிஷார் போட்டுக்கிட்ட செய்க்ஸ் பிகாட் ஒப்பந்தம், அப்புறம் பால்ஃபோர் டிக்ளரேஷன் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நடைமுறைக்கு வந்துருச்சு. மத்திய கிழக்கு கூறு போடப்பட்டு பிரிட்டன், பிரான்ஸ் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. இன்னைக்கும் மத்திய கிழக்கு அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். அரபு கிளர்ச்சியை பற்றி பின்னால லாரன்ஸ் சொன்ன விஷயங்கள் முக்கியமானது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் அரபியர்களுக்கு தனி நாடு தர்றதா உறுதியளித்து உஸ்மானிய ஆட்சிக்கு எதிராக போராட வச்சாங்க. நான் இந்த பொய்யோட தான் அவங்க கிட்ட போனேன். 2 வருஷங்கள் அவங்களோடையே நான் பயணித்தேன். அவங்க என்னைய முழுமையாக நம்பினாங்க. என் அரசாங்கம் நேர்மையாக இருக்கும்னு நம்பினாங்க. ஆனால் நாங்கள் அங்கே செஞ்சதை பற்றி பெருமைப்படுறதுக்கு பதிலாக நான் எப்போவுமே வெட்கப்படுறேன்.
நாங்கள் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டா நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே பயனற்ற ஒன்றுன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் அரபியர்களுக்கு ஒரு நேர்மையான ஆலோசகராக இருந்திருந்தா அவங்கள இப்படி பொய் சொல்லி உயிரை பணையம் வைக்க விடாமல் வீட்டுக்கு போக சொல்லியிருப்பேன். எங்கள் வெற்றிக்கு அரபியர்கள் உதவி அவசியம்னும் அங்கே தோல்வி அடைகிறத விட ஜெயிச்சுட்டு எங்களுடைய வார்த்தையை பொய்யாக்குறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் அப்படின்னு பிரிட்டிஷ் ஏஜென்ட்டான லாரன்ஸ் குறிப்பிடுறாரு. பிற்காலத்தில் இதை சொல்லி காட்டினாரு. லாரன்ஸும் பிரிட்டிஷாரும் முஸ்லீம் உலகத்தை கூறு போட்ட வரலாறு துரோகத்தாலும் பொய்யாலும் வஞ்சகத்தாலும் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அங்கே நிலவர பிரச்சனைகளுக்கும் அமைதியின்மைக்கும் இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இந்த வரலாறு பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்விகளையும் கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. Make sure you like this video and subscribe.